பேன் டாக். இவனை இந்தியால மட்டும் இல்லைங்க, உலகத்துல எந்த நாட்டிலையும் வளர்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் இதுக்கு பேன் டாக்னே பேரு. சரி, உலகத்துல எந்த நாட்டிலையும் வளர்க்க கூடாதுன்னா பேன் பண்ணிட்டா வேற எங்க தான் இந்த டாக் இருக்குன்னு கேட்டா, இப்போ இந்தியாவை தவிர நிறைய நாடுகள் இத வளர்த்துட்டு வராங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலா வளர்த்துட்டு வராங்க. சப்போஸ் வளர்க்கிற விஷயம் லைட்டா வெளியே கசிஞ்சா டாகோட சேர்த்தும் ஓனருக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஜெயில் தான். இந்த பேன் டாக் ஆவரேஜா 45 kg வெயிட்டும் 65 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 700 PSI. இவன் ஜெனட்டிக்காவே கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க. புதுசா வரவனும் பார்க்க மாட்டான், தான் ஓனரையும் பார்க்க மாட்டான். கடுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிட்டா கண்ணா பின்னான்னு கடிச்சு வச்சிருவான். ஃபாரின் கண்ட்ரில இவனை வளர்க்குறவங்கள 120 பேரை கொடூரமா கடிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்தியால இவனை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து போர்போல். சவுத் ஆப்பிரிக்காவோட ரொம்ப டேஞ்சரான டாக் பிரீட் தான் இந்த போர்போல். சவுத் ஆப்பிரிக்கால வைரஸ் சுரங்களை பாதுகாக்க தான் இந்த போர்போலை அதிகமா வளர்த்துட்டு வராங்க. போர்போல் ஆவரேஜா 75 kg வெயிட்டும் 71 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடிய ஒரு லார்ஜ் சைஸ் டாக் தான். இதோட பைட் ஃபோர்ஸ் 450 PSI. இது ரொம்பவே லாயலான டாக்னு சொல்றாங்க. இதையுமே இந்தியால பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. லாயலா இருக்குன்னு சொல்றது அவங்க ஓனருக்கு மட்டும்தாங்க, தெரியாதவங்க போனா வச்சு செஞ்சிடும். அடுத்து பார்க்க